சென்னை பறக்கும் ரயில் மெட்ரோ ரயில் இணைப்புக்கு கொள்கை அளவிலான ஒப்புதலை வழங்கியது ரயில்வே வாரியம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். நிச்சயமாக சென்னை பறக்கும் ரயில் சென்னை மெட்ரோ ரயில் இணைப்பிற்கு கொள்கை அளவிலான ஒப்புதலை ரயில்வே வாரியமானது வழங்கியுள்ளது. இந்த ஒப்புதலானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் பறக்கும் ரயில் சேவையை இணைப்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதற்காக பலகட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் பறக்கும் ரயில் சேவையை மாநில அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடியிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை வைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னையில் பறக்கும் ரயில் சேவை மெட்ரோ ரயில் இணைப்பு பணிகளை மேற்கொள்ள கொள்கை அளவிலான ஒப்புதலை ரயில்வே வாரியம் வழங்கியுள்ளது. இதற்கு அடுத்த கட்டமாக தமிழ்நாடு அரசுக்கும் சென்னை மெட்ரோ ரயில் ரயில்வேக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான பணிகளானது மேற்கொள்ளப்படும். இதற்கான அனைத்து பணிகளையும் சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமமானது கொள்ளவுள்ளது. இதன்படி பார்த்தால் அடுத்த 3 மாதங்களில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான பணிகள் நிறைவு பெற்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பிறகு இந்த ஆண்டு இறுதிக்குள் பறக்கும் ரயில் சேவையானது சென்னை மெட்ரோ ரயில் சேவையிடம் இணைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி பார்த்தோம் என்றால் இந்த ஆண்டு இறுதிக்குள் சென்னை பறக்கும் ரயில் சேவையை தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு அது மெட்ரோ ரயில் சேவையுடன் இணைக்கப்பட்டு அந்த வழித்தடங்கள் அனைத்தும் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு இறுதியிலிருந்து அடுத்த 2 ஆண்டுக்குள் முழுவதுமாக பறக்கும் ரயில் சேவையை மேம்படுத்தி அதை மெட்ரோ ரயில் தரத்திற்கு இணையாக தேவையான வசதிகள் அனைத்தும் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி, கண்ணன்.